வெல்கம் டு ராஜா ஃபேமிலி. இன்றைக்கி ஜூன் 22 தளபதி பிறந்தநாள். ஸோ அவருக்கு விஷ் போட்டு நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். வெல்கம் டு ராஜா ஃபேமிலி. இன்றைக்கி அந்த ஃபேமிலியோட அங்கே போய் எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு இருக்கோம். மணலிச்சூரில் வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ ஆரம்பிச்சிருக்கேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆகும். நம்ம இப்போ ஆட்டோவில் தான் போக போகிறோம், போயிட்டுருக்கோம். நான் போகிற வழியிலே ஐயா கோயிலோட அந்த இதோட ஷார்ட்டாக சொல்லிடுறேன். திருச்செந்தூரில் தான் வந்து முதல்ல கோயில் உருவாச்சு. அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து தான் வந்து இங்கே கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கோயில் எப்போ கட்டினாங்க, எவ்வளோ பழசாக இருந்தது, நான் உங்களுக்கு அதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, நான் காட்டுறேன். இது வந்து கோயிலோட அவுட்ரு. இதுதான் கோயிலோட தலைவாசல், கோபுரம் பார்த்துக்கோங்க. இந்த கோயில் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்து ஒரு ஓலக்குடிசையில் தான் ஆரம்பித்தாங்க. அது அந்த ஃபோட்டோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம இப்போ வந்து கோயிலுக்குள்ளே போகிறோம். இது கோயில், இதுதான் வந்து மூலஸ்தானம். இது வந்து எப்படியும் ஞாயிற்றுக்கிழமை 12:30 மணிக்கு உச்சிக்கால பூஜை ஆரம்பிக்கும் போது அந்த கோயிலை திறப்பாங்க. இது வந்து கோயிலுக்கு எப்போவுமே நம்ம அன்னதானம் கொடுக்கறது 10 கிலோ அரிசி நம்மளால் முடிஞ்சது. கோயிலில் பார்த்திங்கன்னா நாமம் தான் போடுவாங்க நெத்தியில். அது ஒரு விதமான ஒரு திருநீர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் என்றைக்குமே வந்து மதியானத்தில் அன்னதானம் போடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலையில் மதியானம் அந்த மாதிரி அன்னதானம் போடுவாங்க. நம்ம வந்து 11 மணிக்கெலாம் வந்ததால் வந்து கஞ்சி மாதிரி கொடுப்பாங்க. அந்த கஞ்சியும் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு இதுதான். இது கோயிலோட வந்து கொடிமரம் சொல்லுவோம்ல, அதுதான் இது கொடிமரத்தை சுற்றிட்டு அப்படியே நம்ம கோயிலோட அவுட்ரு சுற்றி போகும்போது தான் வந்து நம்ம அந்த அன்னதானம் போடுற இடத்துக்கும் இந்த இதுக்கும் கஞ்சி கொடுக்குற இடத்துக்கும் நம்ம போனோம். பாருங்கள், இது வந்து கோயிலோட அந்த பரிகாரத்தை சுற்றி வர இடம். இதுதான் ஐயா கோயிலோட இது. அப்படியே பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே ஒரு ஃபன் பண்ணிவிட்டு இங்கே தான் வந்து கஞ்சி, இதுதான் கஞ்சி. இதை குடிச்சிட்டு அப்படியே வெளியே ஒரு 2-3 செல்ஃபி போட்டு அடுத்து நம்ம நம்ம நண்பரோட ஒரு ஃபங்க்ஷன், அவங்க ஒய்ஃபோட வளகாப்புக்காக பக்கத்துலேயே தான், அதே மணலி புதுநகரில் தான். அப்படியே அங்கேயும் போயிட்டு ஒரு விசிட்டு. இது ஃபங்க்ஷன் நடக்கிற இடம். அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டோம். அதனால தான் வந்து எல்லா சேரும் ஜாலியாக இருக்குது. நம்ம நண்பரோடது முஸ்லீம் வீட்டு ஃபங்க்ஷனு, அவங்க ஒய்ஃபுக்கு வந்து வளகாப்பு. ஸோ அது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவங்களோட இது வந்து ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு மேலே நம்ம முக்கியமான வேலை சாப்பிட்றது. மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 அதெல்லாம் வச்சுருந்தாங்க. சாப்பாடு அந்த ஆர்டர் கரடி மாதிரி தான். நம்மளும் பிரியாணினாலே ஒரே குஷியாகிடுவோம். பிரியாணி பார்த்திங்கன்னா வந்து பிரியாணினாலே மச்சான், எங்கள் அக்கா பையன் மகேஷ், அவன் சொல்கிறது தான் ஞாபகத்துக்கு வரும். அவ்வளோதான். பிரியாணி முடிச்சுட்டு அப்படியே அங்கே ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்மளோட இன்னி விலாக் முடிஞ்சுது.